வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா கேண்டில் வேக்ஸ் ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ 2 பயல் வச்சுருக்கீங்க. ஸோ பயல் 1 வந்து டார்க் ப்ளூ கேண்டில், செகண்ட் வந்து பிளாக் கேண்டில். ஸோ பேப்பர் வைஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பயல் 1 வந்து ப்ளூ, லைட் ப்ளூ, செகண்ட் வந்து க்ரே கலர். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வருதோ உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது வந்து எனர்ஜிஸ் வச்சு தான் நம்ம வந்து ப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோடைய சிம்பிள்ஸ், கேண்டில்ஸோடைய அந்த ட்ராப்புடைய சிம்பிள்ஸ் வச்சுட்டு தான் என்ன இன்ட்யூட்டிவாக தோணுதோ அதுதான் வந்து சொல்லிட்டே இருக்கேன். ஸோ சூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய பயல் எதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ப்ரெடிக்ஷனாக இருக்கும். ஸோ என்ன வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். பயல் 1, பயல் 1 டார்க் ப்ளூ கேண்டில் வந்து சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். சிலர் திடீர்னு ஒரு ஸ்பிரிச்சுவலில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. மெடிடேஷனாக இருக்கலாம், இல்லை முத்ரா சிம்பிளாக இருக்கலாம், அல்லது வந்து கோயிலுக்கு போகிறதா இருக்கலாம். ஸோ இது எப்படி அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க மூலியமாக சொல்லி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லை உங்களுக்கே அந்த ஒரு அவேராக இருக்கலாங்க. உங்களுக்கு வந்து ஸோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணிகிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் பண்ணிகிட்ருப்பீங்க. மந்த்ராஸ் கூட சொல்லிட்டுருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. இந்த ஷேப் பார்க்கும்போது எனக்கு வந்து நெக் சம்மந்தப்பட்ட மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து ஹேண்ட் அப்படின்றது தெரியுது. ஸோ சிலருக்கு வந்து பெயின் இருக்கலாம், இல்லை வந்து வீக்கம் இருக்கலாம் கையில், இல்லை வந்து நெக்கில் வந்து பெயின் தெரியுது. ஸோ சிவியராக இருந்துச்சுன்னா செக் பண்ணுங்கள் டாக்டர்கிட்ட. உங்களை சுற்றி க்ரௌட் அப்படின்றது தெரியுதுங்க. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை வந்து உங்களை வந்து கவனிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, உங்களை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ சம்திங் அவங்கள விட நீங்கள் ஒரு படி மேலே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து காதில் வந்து சவுண்டு, இல்லைனா வந்து அந்த ஏதாவது பிரச்சனை கூட இருக்கலாம், சவுண்ட் கேட்குறது, இல்லைன்னா இரைச்சல் சம்மந்தப்பட்ட விஷயம், நாய்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்காமல் இருக்கலாம், அமைதியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. நாய்ஸ் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும், சவுண்ட் ஏதாவது வந்துட்டு இருக்கும், இல்லை வந்து சம்திங் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு சவுண்டு வைப்ரேஷன் அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது, அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து தலைமுடியில் வந்து ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஹேர் ஆயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் புதுசாக, இந்த மாதிரி தெரியுது. பாயிண்ட்ஸ் வருது. ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படின்னா டிஸ்டன்ஸ்லேயும் வந்து ஒரு இது வந்து என்னென்னா உங்களுடைய ஒரு திங்கிங் தான் இது. ஸோ சம்திங் ஃப்யூச்சருக்காக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து உங்களுடைய மணி இம்ப்ரூவ்மெண்ட்டு, சேவிங்ஸ், உங்களுடைய ஃபேமிலிக்காக சம்திங் அதுக்குரிய ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து சிலருடைய ஹெல்ப் வந்து டைரெக்டாக கிடைக்கிது, சிலருடைய ஹெல்ப் வந்து இருக்குது ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சப்போர்ட்
இருக்குது. அவங்க மனசில் நினச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும், அவங்களால பண்ண முடியும். ஈவன் அது ஏதோ ஒரு விதத்தில், அது மணி அப்படின்றதே இல்லை, ஒரு ஹெல்ப், சின்ன ஹெல்ப். ஸோ பட் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அது மாதிரி இது. பட் ஆனால் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. சிலர் வந்து உங்களை பற்றி கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, அதான் நான் சொன்னேன், கவனிக்கிறாங்க. நிறைய பேர் கவனிக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் 2 3 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே ஹெட்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. உங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் லைஃப்பில் எப்படி போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து எனக்கு இந்த ரீடிங் பார்க்கும்போது கொஞ்சம் அவங்கள விட ஒரு ஏதோ ஒரு விதத்தில் வந்து எனக்கு ஏன்னா ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து உங்களோடது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி தெரிஞ்சிச்சு. ஏதோ அவங்கக்கிட்ட இல்லாத விஷயம் கற்று வச்சுருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, இல்லை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதான் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஒரு என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட வைப் தெரியுது. ஸோ ஒருத்தர் இங்கே வந்து இந்த இது பார்க்கும்போது இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாங்க, இல்லை வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம். உங்களை பற்றி ஒரு க்ளோஸாக பழகுனவங்க, தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி. பட் இப்போ வந்து உங்களுக்கு 2 பேருக்குமே செப்ரேஷன் தெரியுது. ஒரு பெருசாக ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது இல்லை, பேசுகிறது இல்லை அப்படின்ற, கம்யூனிகேஷனே இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் ஆனால் ஒருத்தவங்க இது எப்படின்னாலும் வந்து ஒரு சேரணும், இல்லை பேசணும், முன்னாடி இருந்த ஒரு வைப் வந்து ப்ரீவியஸாக இருந்த அந்த சிச்சுவேஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தவங்க வந்து ஒரு திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அது உங்களுக்கும் தெரியுது அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த ஃபீல் வந்து நீங்களும் உணர்ந்துட்டுருக்கீங்க, அது வந்து ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று தடுக்குது. அவங்கக்கிட்ட வந்து பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஈவன் தோ நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபுல் கனெக்ஷனாக தெரியுது, ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக தெரியுது. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த 2 பேருடைய ஒரு ஃபேஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய கனெக்டிவிட்டி வந்து ஒரு மினிமம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட இருக்கலாம். இது வந்து கட் ஆகி, இல்லை வந்து 1 இயர் கூட இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஹெவினஸ் அவங்க மேலே இருக்குது. ஏதோ ஒரு பிடிக்காத விஷயம் கூட இருக்கலாம், இல்லை வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஹோப் இல்லாத விஷயம் இருக்கலாம். இவங்களுக்கு பக்கத்தில் எதுவும் வரல. பட் உங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாரம் தெரியுது, ஒரு ஹெவினஸ் தெரியுது, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஈவன் தோ நீங்களும் வந்து அவங்களோட நல்லா பழகியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சர் இதில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. இந்த ரத்தக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உடம்புல, ஏதாவது வெயின்ஸ் வந்து இதாக இருக்கும், அப்படியே கையில் இல்லை காலில் ஒரு தடிசா அப்படின்ற மாதிரி வந்திருக்குங்க. அது வந்து என்ன, நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப பெருசாக ஆயிடக்கூடாது, அது உங்களுக்கு தான் வந்து கஷ்டம். ஸோ அது வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய க்ரோத், உங்களுடைய லைஃப் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சில பிரிஞ்ச உறவுகள் அப்படின்றது வந்து சேர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அவங்க வந்து உங்களை பற்றி இப்போ நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் என்னென்னா, சிலர் வந்து இன்னும் ரியலைஸ் பண்ணலை, இன்னும் உங்களை வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து உங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் சிலர் வந்து உங்களை வந்து இப்போ தான் புரிய வந்திருக்கு, புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களோட வந்து உங்களுடைய பவர் என்ன, உங்களுடைய எப்படி இருந்தோம், எப்படி உங்களுடைய ரிலேஷன்ஷிப், எப்படி எதுக்காக மிஸ் பண்ணோம் இந்த பர்சனை, மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது இந்த பர்சனை அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கும் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி நினைக்கிற பர்சன் வந்து கண்டிப்பாக ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவங்களா வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து
ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய ஒர்க்கில் ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாம். ஸோ சம்திங் அந்த பர்சனுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் நடந்திருக்கு, சிலருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, சிலருக்கு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து அவங்க புரிஞ்சவங்க கண்டிப்பாக உங்களோட வந்து பேசுவாங்க, உங்களோட வந்து ஒரு கான்டாக்ட் வச்சுக்கணுன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு 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 வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெருசாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் அவங்க வந்து ஒரு காமிச்சிக்கலாம், நீங்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கலாம். பட் பண்ணவே முடியாது, அவங்களால இருக்கவே முடியாது. உங்கள் முன்னாடி மற்றவங்கள்ட்ட பேசுகிறது இல்லை உங்களை விட பெருசாக ஒரு ஒரு அது வந்து ஸ்டேட்டஸில் சொல்லலாம், இல்லை அந்த மாதிரி இருக்கேன் பழகுறேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கலாம். ஓகே, பட் ஆனால் அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, இல்லை ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னா இல்லை. அவங்க வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை அவங்களோட, நீங்கள் வந்து அவங்க மனசில் வந்து அந்த மைண்டில் இருக்குது, உங்களுடைய நினைப்பு வந்து மைண்டில் இருக்குது, விட்டு போகலை. ஸோ அவங்க இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப் விட்டுட்டோமே, இவங்களோட கான்டாக்ட் விட்டுட்டோமே, எவ்வளோ பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணாங்க, எவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி அவங்கள்ட்டோட இருக்கும்போது எவ்வளோ செக்யூர்டாக ஃபீல் பண்ணோம், எவ்வளோ சப்போர்ட்டிவாக அவங்க இருந்தாங்க அப்படின்ற ஃபீல் ரியலைசேஷன் வந்து உங்களுக்கு இப்போ தான் கிடச்சிட்டு இருக்குது. அதுதான் வந்து இங்கே வந்து எனர்ஜி காமிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது என்ன சொல்கிறது, நாலா பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக கிடைச்சிருக்காது, இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது. அது வந்து நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணுங்க. இது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம், ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம், பட் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. ஓகே, ரீசெண்டாக இது வந்து பார்க்கும்போது எனக்கு ரேபிட் மாதிரி தெரியுது. வீட்டில் ஏதாவது எலி பிரச்சனை கூட இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. இல்லை வந்துட்டு போகலாம், சிலருக்கு அணில் மாதிரியும் தெரியுதுங்க, அணில் வீட்டில் வந்துட்டு போகிறதா கூட இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. சிலர் வந்து ஏதாவது வந்து ஆர்ட்ஸில் வந்து சேர்ந்துருப்பீங்க, டான்ஸ், மியூசிக், சாரி. பட் ஆனால் த்ரௌட் சக்கரா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சில சமயம் நல்லா இருக்குது, சில சமயம் வந்து மனசில் நினைக்கிறது நீங்கள் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தெரியுதுங்க, கிடச்சிருக்கலாம் உங்களுக்கு. ஸோ மணி விஷயத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களா, கிளைண்ட்ஸ் அப்படின்றது வந்து கிடச்சிட்டே இருப்பாங்க. ஒரு அட் ப்ரெசன்ட் உங்களுடைய ஸ்டேஜ் வந்து ஒரு க்ரோத் தான் தெரியுது, உங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி தெரியுது, உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுடைய கேண்டில் ரீடிங். ஏதாவது பிளானிங் இருக்கலாம், இங்கே வந்து ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கு மேபி அது வந்து குலதெய்வம் டெம்பிளாக கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஒரு 3 மாதத்தில் இல்லைன்னா வந்து ஒரு சான்சஸ் இருக்குது போகிறதுக்கு. நீங்கள் ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய ரீடிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் இந்த ரீடிங் போயிடலாம். பைல் 2. ஸோ பைல் 2 சூஸ் பண்ண உங்களோட ரீடிங், உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய மெசேஜஸ் யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுடைய குலதெய்வம் வந்து முருகனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லை ரீசெண்டாக முருகன் டெம்பிள் போயிட்டு வந்திருப்பீங்க.
சிலர் வந்து ஹீல் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. மனசளவில் ஒரு ஹீலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஓகே, நிறைய உங்கள் லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது தெரியுது. சிலருக்கு சனி திசை சனி புத்தி நடந்துகிட்ருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. 8 சீரீஸும் நீங்கள் இருக்கலாம், 7 சீரீஸ் இருக்கலாம், சிலருக்கு 3 சீரீஸ் கூட சான்சஸ் இருக்குங்க. இல்லை ஹீலிங் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியும் எனக்கு வேர்ட் வருது. ஒரு உங்கள் இது பார்க்கும்போது உங்களுடைய இது பார்க்கும்போது ப்ராசஸிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போயிட்டுருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது உங்கள் லைஃப்பில், பெருசாக லைஃப்பில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக நடக்கும். பட் ஆனால் கொஞ்சம் பொறுமை அப்படின்றது இங்கே வேணும். அந்த மாதிரியும் இருக்குது. சிலருக்கு வந்து இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. வீடு இல்லை வந்து ஃபேமிலியில் சம்திங் ஒரு சிலருக்கு வந்து கடன் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. அது ஜுவல்ஸில் இருக்கலாம், சிலருக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் எனக்கு தெரியுது. ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி இருக்குது, எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸோ ரொம்ப நாளாக ஸ்டாப் ஆகிருக்கும் உங்களுடைய குலதெய்வம், இல்லை வந்து ஏதாவது திதி அப்படின்றது பித்ரு அந்த மாதிரி அந்த திதி பண்ணுறது வந்து விட்டுருப்பீங்க, இல்லை பண்ணாமல் இருப்பீங்க, அந்த மாதிரி தெரியுது. ஸோ உலர் திராட்சை வைங்க, காக்கைக்கு வந்து உலர் திராட்சை வைங்க. முடிஞ்சால் வந்து ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுங்க. இப்போ வின்டர் இருக்குது அப்படின்னா வந்து போர்வை இல்லைனா வந்து சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுங்க உங்களுக்கு. ஸோ அதேமாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சாட்டர்டே வந்து நவகிரகம் போய் கும்பிட்டு வாங்க, ரொம்ப விசேஷம், அது பண்ணிட்டு வாங்க. சிலருக்கு வந்து இது ரிலேஷன்ஷிப் அப்படின்னா செப்பரேஷன் அப்படின்றது இங்கே இருக்குங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு. சம்திங் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்குது. ஏதோ உங்களுடைய இந்த வைப் பார்க்கும்போது எனக்கு எனர்ஜி அப்படின்னு அந்த மாதிரி தான் வருது. ஸோ உங்களை கேர் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஏதாவது நீங்கள் வந்து தெரியாமல் பண்ணியிருக்கீங்க, இல்லை விட்டுருக்கீங்க பிரச்சனைகள் அப்படின்னா அது எதனால் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்றது ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தப்புகள் வந்து மறுபடியும் வராமல் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து மறைமுக எதிரிகள் விட டைரெக்டாக எதிரிகள் அப்படின்றது வந்து இங்கே இருக்காங்க. ஸோ சில தொந்தரவுகள் அப்படின்றது வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து மன ரீதியான ஒரு விஷயம்தான் இங்கே தெரியுதுங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, யூனிவர்ஸை நம்புங்க. இப்போ இருக்கிற ப்ராப்ளம் இப்படியே இருக்க போகிறது கிடையாது, சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக. ஸோ பூஜை பண்ணுங்கள், வீட்டில் காலமாலை பூஜை பண்ணுங்கள், கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மந்த்ராஸ் சொல்லுங்கள். ஸோ சில விஷயங்கள் அக்செப்டன்ஸ் அப்படின்றது இங்கே வேணும். பிடிக்கலை அப்படின்னாலும் யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த செக் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லைனா அது வந்து அந்த லெசன் வந்து நம்ம கற்றுக்கிறதா இருக்கலாம், இல்லை சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணுறதா இருக்கலாம். அதனால் அந்த சுச்சுவேஷன் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். பட் அது வந்து கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க.
இப்படியே இருக்க போகிறதே கிடையாது லைஃப்பில். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஒரு இது வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிறது வந்து ஒரு பெருசாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்க முடியாது. பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, சிலருக்கு வந்து குழந்தைங்க சொல்கிற பேச்சு, குழந்தைங்க இல்லை கொஞ்சம் பெரியவங்க அப்படின்னு சொல்லலாம், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா அந்த பெரிய பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கலாம். அந்த மாதிரி தெரியுது. இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் கருப்புசாமியை கும்பிட்டே வாங்க. சம்திங் அந்த பாயிண்ட்டும் எனக்கு வருது. உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகும். கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனில் இருந்து நீங்கள் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தாலும் ரிலீஃப் ஆக முடியும். ஓகே, சம்திங் தேடிட்டுருக்கீங்க. உங்களுடைய ஒரு லைஃப், உங்களுடைய எப்படி வருது பாருங்கள். மேபி பார்ட்னராக கூட இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், மேரேஜ் இருக்கலாம். லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பேஸ்மெண்ட், இங்கே வந்து பேஸ்மெண்ட்டே வந்து நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. லைஃப்பில் வந்து ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்ட்ராங்காக வேணும்னு நினைக்கிறீங்க. இல்லை வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அது கடந்து ஃப்யூச்சரில் எப்படி வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு செட்டில்டாக இருக்கிறது, லைஃப்பில் எப்படி வந்து ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தேடுதல் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எப்படி வருது பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னா உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக செப்ரேஷன் தெரியுது. உங்களை புரிஞ்சிக்காமல் அவங்க வந்து இருக்காங்க. பட் ஆனால் முன்னாடி உங்களோட வந்து ஒரு ட்ரூவாக தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. மேபி உங்களுக்கு வந்து இருந்த ப்ராப்ளத்தில் இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டியில் சம்திங் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபேவரான ஒரு டைம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து மதிக்காமல் இருந்திருக்கலாம். அவங்கள வந்து ஒரு அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் அந்த பர்சன் வந்து இப்போ உங்களோட இல்லை, அவங்களுடைய கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. இல்லை வந்து நீங்கள் ஒரு லைஃப் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு நியூ பிகினிங் அப்படின்றது இருக்குது உங்கள் லைஃப்பில். ஓகே, நீங்கள் ஆசைப்படுற பர்சன் வந்து உங்களோட கண்டிப்பாக பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ சிலர் வந்து அந்த பர்சனை விட்டுட்டீங்க, அந்த பர்சனை வந்து உங்கள் மனதளவு நீங்கள் காயப்படுத்திருக்கீங்க. அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருந்திருக்காங்க. பட் அவங்கள வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து கேர் பண்ணல. உங்களுக்கு தெரியும், பட் உங்களுக்கு வந்து அந்த டைமிங் அப்படின்னு சொல்லலாம், அந்த டைமிங் இருக்கலாம். இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்கள வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுருந்துருப்பீங்க. பட் இப்போ வந்து அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க வந்து ஒரு ஃபேஸ், நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, அவங்க உங்களை பார்க்கல. அவங்க டர்ன் பண்ணி அந்த பக்கம் இருக்காங்க. ஆனால் முன்னாடி அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க, ட்ரூவாக இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த பர்சனாக இருக்கட்டும், இந்த லைஃபாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட இருந்த விஷயம், உங்கள்கிட்ட கையில் இருந்த விஷயம், சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி இருந்த மைனஸே நீங்கள் நினச்சிட்டு ப்ளஸ்ஸை விட்டுட்டீங்க, அதை நான் சொல்லுவேன். ஸோ ப்ளஸ் வரும்போது நீங்கள் வந்து அதை வச்சுக்கல அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. ஸோ இதோடைய சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த பர்சனாக இருக்கட்டும், இந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருக்கலாம். நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக போய் அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை பேசலாம். பட் ஆனால் அவங்க இன்னும் உங்கள் மேலே அந்த லவ் அப்படின்றது வந்து இருக்குது, இந்த ட்ரூ லவ் அப்படின்றத அவங்க வந்து உங்கள் மேலே வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களை வந்து எப்படி அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய கஷ்டமான சமயத்திலும் அவங்க உங்களோட இருந்திருக்காங்க, சந்தோஷமான சமயத்திலும் அவங்க உங்களோட இருந்திருக்காங்க.
ஸோ அப்படிப்பட்ட பர்சன் இது வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்றதே இல்லை. உங்களுக்கு வந்து யாரை வேணாலும் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபாதராக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்பில் லவ் சுச்சுவேஷனில் இருக்கலாம். உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அந்த ஃபேஸ் காமிச்சனால கொஞ்சம் அவங்க டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அதனால அவங்க அந்த லவ் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து அதே மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. பட் இப்போதைக்கு அவங்க உங்களை வந்து முன்னாடி மாதிரி அந்த கேரிங் இருக்குல்ல, அது பண்ணுறதில்ல. முன்னாடி மாதிரி உங்கள்கிட்ட வந்து வழியை வந்து பேசுவாங்களே, அது பண்ணுறதில்ல. பட் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணிட்டீங்க, உங்களை வந்து உங்களுடைய தப்பை வந்து உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் சாரி சொல்கிறனாலையும், இல்லை வந்து அவங்க ஒரு 2 திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரியூனியன் ஆயிரும். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்களுடைய இது எப்படி இருக்குது அப்படின்னா, மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.